ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாங்க. இன்றைக்கி நம்ம மாடியில் கத்திரிக்காய் நிறைய காய்ச்சிருக்குங்க. நம்ம சமைக்க தேவையான கத்திரி நம்ம மாடியில் ஈஸியாக வளர்க்கலாம். கத்திரி, வெண்டை, மிளகாயெல்லாம் பேசிக் காய்கறிலாம் ஈஸி தாங்க வளர்க்குறது. இந்த புடலை, சுரைக்கு தான் நம்ம பெரிய இடம் கொடுக்கணும். அவரை கூட ஈஸியாக வளர்க்கலாம். இது உஜாலா கத்திரிங்க. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கத்திரி இதுதான் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிறது உஜாலா கத்திரி தான். நம்ம மாடியில் நம்ம விதை பகிர்வு மூலமாக ஃப்ரெண்டுங்க கிட்டேருந்து வர்றதுனால நாங்கள் வித்தியாசமான காயெலாம் எங்கிட்ட பச்சை கத்திரியும் அப்புறம் ச முள்ளு கத்திரியும் இருக்குதுங்க. இந்த உஜாலா கத்திரி நிறைய இடத்துல இருக்குதுங்க. நிறைய காய் பிடிச்சிருக்குது. அதனால் அங்கங்கே நம்ம ஒரு 6-7 பேக் வச்சுட்டோம்னா போகிறோங்க. வீட்டுக்கு தேவையான கத்திரியை நம்ம மாடியிலேருந்து ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெண்டையும் நம்ம ஒரு 6-7 பேக் வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்டையை எடுத்துக்கலாம். கத்திரிக்காயெலாம் மெயின்டெனன்ஸ்னு ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. நல்லாவே வளருங்க. நம்ம கிளைமேட்டுக்கு கத்திரிக்காயெலாம் காய்ச்சி தள்ளும். ஏன்னா வெயில் தானே, வெயில் அது கண்டிப்பாக பிடிக்கும். இது தாங்க முள்ளு கத்திரி, செவத்தம்பாடி முள்ளு கத்திரின்னு சொல்லுவாங்க. இது இலைகள், காய், அந்த காய் மேலெலாம் கையை வச்சு நம்ம கத்திரியை அறுவடை பண்ண முடியாது. அவ்வளோ முள் குத்துங்க. ஃபுல் முள், எல்லா இடத்துலையுமே முள் இருக்கும். அது நல்லாவே இருக்கும். சதைப்பற்றோடு இருக்குங்க. நல்லா பெருசாக வளரக்கூடியது. நம்ம இதை மண் தரையிலலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு காயே நல்லா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே வரும். அவ்வளோ பெரிய காய் வரும். நான் இங்கே என்னோடய சின்ன தொட்டியில் வைக்கும் போதே அது எப்படியும் ஒரு 100 கிராம் காய்க்கு மேலே தான் இருக்கும். ஒரு காயும் நல்லா பெருசாக இருக்கும். நிறைய காய் பிடிச்சிருக்கு. இதில் நம்ம தேவையான காய்களை மட்டும் அறுத்துக்குவோம். ஏன்னா எல்லாமே பிஞ்சாக இருக்குது. இதுவே எனக்கு நிறையங்க. இந்த காய் நான் இன்றைக்கி அறுவடை பண்ண காயே எனக்கு போதுமான காய். இதெல்லாம் ஒரு பெரிய மரம் போல் தாங்க வருது. இந்த செடி ஒரு 3 வருஷத்து செடி. இன்றைக்கி வச்ச செடியில் ஒரு 3 வருஷமாக இருக்குது. எவ்வளோ காய் பாருங்கள். எப்படியும் ஒரு 1/2 கிலோ காய் இருக்கும். இதுவே நம்மளுக்கு தேவையான காய். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம மாடியில் ஆர்கானிக்காக செஞ்சு வளர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சதைப்பற்றோடு இருக்கும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். எல்லோரும் ஈஸியாக கத்திரிக்காய் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.